ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரக்ஷா மந்திர் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் இருந்து 2 ஏப்ரல் 2026க்கு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதை பத்தி அப்படின்னா, KSP வெப்சைட் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கான கட் ஆஃப் டேட் சம்பந்தமா ஒன்னு போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஃபைனான்ஸ் இயர் 2026-27 இருந்து இது 1 ஏப்ரல் 2026 இருந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்றதுக்கான இந்த லெட்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பெனரி கிராண்ட் கொடுத்திருக்காங்க. இனிஷியலா இதுக்கு இந்த பெனரி கிராண்ட் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் பென்ஷன் நான் பென்ஷனர் எக்ஸ் சர்வீஸ்மேன் நான் பென்ஷனரா இருக்காங்களோ அவங்க மாதம் 8,000 ரூபாய் 8,000 rupees வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான் அந்த பெனரி கிராண்ட் அப்படிங்கிறது. இது இனிஷியலா ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவங்க 1 ஏப்ரல் 2026ல இருந்து 31 மார்ச் 2027க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரினியூவல் யாரெல்லாம் பெனரி கிராண்ட் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க அவங்க ரினியூவல் பண்ணணும்னா அவங்க இந்த மாதிரி 1 டிசம்பர் 2026ல இருந்து 31 மார்ச் 2027க்குள்ள நீங்க ரினியூவல் பண்ணியாச்சுனாக்கா அடுத்த 1 இயருக்கு நீங்க அமௌண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது மேரேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் மேரேஜ் இது எப்படி போட்டிருக்காங்க, மேரேஜ் ஆன தேதியிலிருந்து 180 டேஸ்க்கு உள்ள நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருக்கணும். ஏன்னா இது லாஸ்ட் இயர் வெப்சைட் ஒர்க் ஆகாம இருந்ததுனால 31 மார்ச் 2026 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு டைம் கொடுத்துருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. இனிமேல் 1 ஏப்ரல்ல 2026க்கு அப்புறம் யாருக்கு யாருடைய டாட்டர் மேரேஜ், அதாவது இது யாருக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாட்டர் மேரேஜ் அப்படிங்கிறது அப் டு ஹவுல்தார் ரேங்க்ல இருக்கிற பெண் குழந்தைகளுடைய திருமண உதவிக்காக இருக்கிறதா அந்த மேரேஜ் கிளைம் அப்படிங்கிறது. இது அவங்களுடைய மேரேஜ் டேட்ல இருந்து 180 டேஸ்க்குள்ள நீங்க கிளைம் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா எஜுகேஷன், இதுவும் கேஎஸ்பில இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறதும் யாருடைய குழந்தைகள் யாருடைய அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வந்திருக்கவங்களுடைய ரேங்க் அப் டு ஹவுல்தார் ரேங்க் வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்காக எஜுகேஷன் அலவன்ஸ் கிடைக்கிறத பத்தி தான் இந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2025-26 கிளாஸ் ஃபர்ஸ்ட் டு கிராஜுவேஷன் BA BCom BSc கொடுத்துருக்காங்க. அதுல இவங்களுக்கு 1 ஏப்ரல் 2026ல இருந்து 13 நவம்பர் 2026 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்பவும் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு, பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாரு இதெல்லாம் CBSE படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போ பாசிபிளா இருக்கும். மெட்ரிகுலேஷன்ல இருக்கிறது இப்பதான் எக்ஸாம் நடக்கிற ஒரு காலகட்டமா இருக்கும். ஆனா யாரெல்லாம் CBSE தங்களுடைய குழந்தைகள் படிக்குதோ அப் டு ஹவுல்தார் ரேங்க்ல இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்களோ அவங்க இப்பயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல அடுத்து மெடிக்கல், இது ECHல இருந்து நீங்க எப்ப நீங்க கிளைம் பண்றீங்களோ அப்போ எப்ப டிஸ்சார்ஜ் ஆன டேட்ல இருந்து 180 டேஸ்க்குள்ள நீங்க கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% டிசபிலிட்டி சைல்டு அவங்க இனிஷியலா பண்றதுக்கு நோ டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச், அதாவது இயர்ல எப்ப வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரினியூவல் ஆஃப் 100% டிசபிள் சைல்டுக்கும் டேட் எதுவுமே கொடுக்க ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்க இதை ரினியூவல் பண்றதுக்கு 1 டிசம்பர் 2026ல இருந்து 31 மார்ச் 2026 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் இது எஃபெக்டிவா இருக்கோ அப்ளிகபிள் ஆகுதோ அவங்க உடனடியாக ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது நம்ம சேனல்ல முன்னாள் படை வீரர்களுக்கு தேவையான உபயோகமான செய்திகளை மட்டுமே போட்டுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோவை இத்துடன் நேசிக்கிறோம். மற்ற உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.